நாங்க விஜய் நடிக்கும் ஜனநாயகன் அப்படின்னு ரிலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டோம். இல்ல முதலமைச்சர் விஜய் நடிக்கும் ஜனநாயகனா ரிலீஸ் ஆகணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கும் நாங்க ரெடின்னு தான் காத்துட்டு இருக்கோம். 2026 எலெக்ஷனும் நாங்க தான், கலெக்ஷனும் நாங்க தான். காங்கிரசுடன் தாவேகா கூட்டணி சேரப்போகிறது அப்படின்ட்டுன்னு கட்சி முதலிடம் அறிவிக்கும், அதிகாரப்பூர்வ அறிவிக்கும். காங்கிரஸ் மெலிந்து கொண்டே வருகிறது, இறங்கிக் கொண்டே வருகிறது. இங்க உங்களை ஊக்குவிச்சுக்கங்க, உங்களை வளர்த்து கொள்ளுங்கள். கள அரசியல் நிலவரம் உங்களுக்கு அந்த வாய்ப்பு நல்லா இருக்கேன்ற ஒரு தலைவர் ஒருத்தர் கொடுத்துருக்காரு, மாசம் 2000 ரூபாய் அனைத்து மகளிருக்கும் அப்படின்ட்டு. எனக்கு புரியவே இல்லை. 9.5 லட்சம் கோடி கடனை வச்சுக்கிட்டு மாசம் 2000 ரூபாய் நீங்க கொடுப்பீங்கன்னு சொல்றீங்க. ஒரு தமிழ்நாட்டோட பட்ஜெட் 4 லட்சம் கோடி, 2000 ரூபாய் நீங்க கொடுத்தீங்கன்னா 2 கோடி × 2000 ரூபாய் போட்டீங்கன்னா 48,000 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு, கிட்டத்தட்ட 50,000 கோடி. அந்த பட்ஜெட்ல 12% நீங்க உரிமை தொகைன்னு கொடுக்குறேன்றீங்க. எப்படி செய்வீங்க? மொத்தம் 12.5 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். இது எப்படி சாத்தியம்? தமிழ்நாட்டோட பர் கேபிட்டா 3.8 லட்சம் ரூபான்னு சொல்றாங்க. அப்படி இருக்குன்னா அப்போ 1,35 லட்சம் பேருக்கு நீங்க 1000 ரூபாய் கொடுத்தீங்க. ஏன் கொடுத்தீங்க? வருமான கோட்டு கீழே இருக்காங்கன்னு சில ஸ்லாப் வச்சு, சில கிரைட்டீரியா வச்சு. அப்போ நல்ல ஆட்சியா இருந்தா அந்த 1,35 லட்சம் 1 கோடிக்காவது போயிருக்கணும். கரெக்டா? 1 கோடியே எப்படி 70 லட்சத்துக்கு போகுது? அப்போ இந்த ஆட்சி நல்ல ஆட்சியா? நாம ஒன்றும் சொல்லலை, உங்க டேட்டா வச்சு தான் நான் பேசுறேன். அடுத்த முறை திமுக ஆட்கள் நீங்க யாராவது பேட்டி எடுத்தீங்கன்னா, இப்படி தமிழ்நாடு நிகழ்ச்சியிலேருந்து காமேஷன் ஒருத்தர் கேட்டார், சார் சிறப்பான ஆட்சின்னு சொல்றீங்க, 1,35 லட்சம் பேருக்கு முதல்ல கொடுத்தீங்க, சிறப்பான ஆட்சியாக இருந்தா அது இறங்கி 1 கோடிக்கு வந்துருக்கணும்ல, ஏன் 1,80 லட்சம் பேருக்கு போச்சு? இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேளுங்க. திமுக கொங்கு பெல்ட்ல ஓட்டே வாங்கல. 66 சீட் யாருக்கு போச்சு? ஒட்டு மொத்தமா அதிமுக தான் போச்சு. அவங்க வாங்கவே இல்லை. அதுக்கு ஆட்சி யார் பிடிச்சா? திமுக தானே பிடிச்சது. அப்ப நமக்கு தேவை 118 இடம். அந்த 118 இடம் ஒட்டு மொத்தமாக எங்கேருந்து வருதுன்னு நம்ம பார்க்கணுமே தவிர, இந்த ஜோன்ல இல்ல, அந்த ஜோன்ல இல்ல அந்த தொகுதிக்குள்ள இல்லையே, இந்த தொகுதிக்குள்ள நாங்க என்ன இவங்கள மாதிரி வாயிலியா வட சுட்டோம், 234 தொகுதியும் நாங்களே ஜெயிப்போம், 222 தொகுதியும் நாங்களே ஜெயிப்போம் அப்படி நாங்க இதை சொன்னோமா? ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து திரு காமேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் பிரதர். எப்படி இருக்கீங்க? நல்லா. இப்போ தாவேகாவினுடைய விஷயங்கள் தேர்தல் நெருங்க ஏதோ ஒரு விதத்துல தினந்தோறும் செய்திகளா மாறி இருக்கு. இன்றைய செய்திப்படி பார்த்தோம் அப்படின்னா, விஜய் அவர்களுடைய தந்தையார் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் சேரக்கூடாத இடத்துல சேர்ந்து தங்களுக்கு உண்டான ஒரு இடத்த மிஸ் பண்ணிட்டாங்க, மறுபடியும் தாவேகாவுடன் சேர்ந்தால் ஒரு வரலாற்று சாதனை படைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி சில மணி நேரத்தில் துணை பொதுச்செயலாளர் ராஜ்மோகன் அவர்கள் அவரோட ட்விட்டரில் ஒரு செய்தி போட்டிருக்காங்க. கூட்டணி ரிலேட்டபிளான வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம், அதை கட்சி அஃபிஷியலாக அறிவிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்கறது இந்த இரண்டு விஷயங்களையும்? இல்லை, அதாவது அப்பா சொன்னது ஒரு பொலிட்டிக்கலாக இத்தனை வருடம் அவர் அந்த ஃபீல்டில் இருக்கார், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள். எஸ்ஏசி அப்பாவுக்கு மிக அருமையாக எல்லாரோட நல்ல அரசியல் தெரியும். அவர் ஒரு கணக்கு சொல்கிறார். யாருக்கு சொல்கிறாருன்னா காங்கிரஸ்க்கு சொல்கிறார். அவர் எங்கேயாவது தாவேகாவுடன் காங்கிரஸ் கூட்டணி வருதுன்னு சொன்னாரா? சொல்லலை. ஆனால் இது வந்தால் நல்லா இருக்கும், நீங்கள் உங்களோட கட்சியும் உங்களோட இதையும் நீங்கள் வளர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். நீங்கள் அங்கே இருந்தீங்க அப்படின்னா அடிமை மாதிரி உட்காந்துக்கிறீங்க, கொடுக்குற 4 சீட்டை வாங்கி வச்சுக்கிட்டு போயிட்டுருக்கிறீங்க. இப்படி ஒரு பிரச்சனையில் இருக்குது. காங்கிரஸ் மெலிந்து கொண்டே வருகிறது, இறங்கி கொண்டே வருகிறது. இங்கே உங்களை ஊக்குவிச்சுக்கங்க, உங்களை வளர்த்து கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு ஐடியாலஜியில் கள அரசியல் நிலவரம். தாவேக்கா வளர்க்க போகிறது, எலெக்ஷனில் நிற்க போகிறாங்க, ஜெயிக்க போகுது. இருக்கும்போது கூட சேர்ந்து நீங்களும் வளருங்களேன், நீங்களும் வெற்றி பெறலாமே, உங்களுக்கு அந்த வாய்ப்பு நல்லா இருக்கேன்ற ஒரு பேக்கில் தான் சொல்கிறார். ஆனால் அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை பல யூடியூப் சேனலில் காங்கிரசுடன் தாவேகா கூட்டணி சேரப்போகிறது அப்படின்ட்டுன்னு பலவிதமான கருத்துக்கள் போட்ட உடனே, சில ஊடகங்களையும் ஃப்ளாஷ் நியூஸ் போட்ட உடனே எஸ்ஏசி சூச்சகமாக வெளியிட்டார் அப்படின்னு போட்டாங்க. அது தவறு, சரியா? அதனால தான் ராஜ்மோகன் என்ன போட்டிருக்காரு, கூட்டணி எதுவாக இருந்தாலும் தலைமை அறிவிக்கும் அப்படின்ட்டுன்னு. அதுதான் சொல்ல வரே தவிர இது வேற அது வேற, ரெண்டுத்தையும் புரட்டி பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. அவர் ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்காரு, அந்த ஃபங்க்ஷனில் கேட்டிருக்காங்க, அந்த ஃபங்க்ஷனில் காங்கிரஸ் வந்தால் நல்லா இருக்கும், உங்களுக்கு என்ன ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு அண்ணா சொல்லியிருக்காரு விஜய்னா, அது உங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை உண்டாக்குனா நீங்கள் வளரத்துக்கு. பல ஆண்டு காலமாக இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்று கொடுத்த கட்சி காங்கிரஸ் கட்சின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அது உண்மையாக பொய்யா டிபேட்டபிள்லாம் அப்புறம், நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. ஆனால்
என்ன சொல்லியிருக்காருன்னா இப்படி ஒரு விஷயத்தை அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ, அவரோட பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், இத்தனை வருட அனுபவங்கள் அவர் சொல்லியிருக்காரு. இந்த பக்கம் ராஜ்மோகன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சொல்ல வேண்டிய கடமை ராஜ்மோகனுக்கு ஏன் இருக்குன்னா, இது தேவையில்லாமல் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணும், திருப்பி தேவையில்லாமல் பிரச்சனை வர வேண்டாம், சில குழப்பங்கள் நீடிக்க வேண்டாம்ன்ற ஒரு காரணத்துக்காக அவர் தெளிவுபடுத்துறாரு. எதுவாக இருந்தாலும் கட்சி மேலிடம் வந்து அறிவிக்கும், அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் சொல்றாரு. ஓகே, அறிவிக்கும் அப்படிங்கிற விஷயம் வந்து இப்போ எந்த அளவில் இருக்கு சார்? வந்தா அறிவிப்பாங்க. கூட்டணிக்கு வந்தா அறிவிச்சிருவாங்க. இப்போ வரைக்கும் யாரும் வரலையா? இது வரைக்கும் வரலையே. வருவாங்க நம்புறோம், வந்தாங்கன்னா அறிவிப்பாங்க. அது உங்க கையில தான் இருக்கு. உங்களுக்கு நல்லது நடக்கணும், நீங்க ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு வேணும், பல இடத்துல இன்னும் அதிக சீட்டு வாங்கி ஜெயிக்கணும். இங்க போனா எவ்வளவு சீட்டுன்னு தெரியும், நம்ம கிட்ட தாவேக்காக்கு வந்தா எவ்வளவு சீட்டுன்னு தெரியும். எதுன்றத காங்கிரஸ் மேலிடம் தான் முடிவு பண்ணுவாங்க நம்புறேன். ஒரு தீர்க்கமான ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு நம்புறேன். ஓகே சார், இப்போ காங்கிரஸுக்கு மட்டும் இந்த வார்த்தையை சொல்றீங்களா, எல்லா கட்சிகளுக்குமா? அந்த முதல் நாள்லேருந்தே தெளிவுபடுத்துறாங்க. இது எத்தனை வாட்டி சொல்லணும்னு தெரியல. நீங்க எத்தனை வாட்டி கேட்டாலும் திருப்பி சொல்லுவோம். பாஜக கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரி. இந்த 2 கட்சியை தவிர வேற எந்த கட்சியா இருந்தாலும் அதிமுக கூட நான் ஒரே வார்த்தையில முடிச்சல, எந்த கட்சின்னு சொல்லும் போதே மக்கள் புரிஞ்சுப்பாங்க. அது நீங்க சொல்லணுன்ற அவசியம் இல்லை. விஜயநாத் தலைமையை ஏற்று வந்தால் அவர்களை நட்புடன் அரவணைச்சு ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு. திருச்சியை 2ஆம் தலைநகரம் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை குழு கிட்ட கனிமொழி அவர்கள் தான் அதனுடைய தலைமை. அவங்க கிட்ட வந்து மினிஸ்டர் நேரு அவர்களும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் வந்து மனு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நேற்று வந்து நடந்திருக்கு. அப்போது தேர்தல் பரப்புரை, அதாவது அறிக்கை குழு வந்து கொஞ்சம் மும்முரமாக இயங்கிக்கிட்டு இருக்காங்க. அதற்கு அமைச்சர்களே வந்து மனு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இதன் மூலியமா தெரிஞ்சுக்க முடியுது. தாவேக்காவினுடைய தேர்தல் அறிக்கை எல்லாம் எப்படி ரெடி ஆயிட்டு இருக்கு, என்ன விஷயங்கள் போயிட்டு இருக்கு? திமுகவோட தேர்தல் அறிக்கை வந்து ஒரு வெட்டு அறிக்கை. வர்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டீங்க. ஆமாம்மா, ஏன்னா போன வாட்டி 505 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. என்ன பண்ணாங்கன்னு ஊருக்கே தெரியும். அதில் வந்து அண்ணன் வந்து அன்புமணி அண்ணன் ஓப்பன் சேலஞ்சே கேட்டார். 13% தான் நிறைவேற்றிருக்கீங்க, பாக்கி எதையும் 67% நீங்கள் 87% நீங்கள் நிறைவேற்றவே இல்லை. அதனால் முடிஞ்சால் என் கூட வந்து ஓப்பன் டிபேட் வாங்கன்னு கேட்டார். நீங்கள் 90% நிறைவேற்றிருக்கேன்னு நீங்கள் போய் ஓப்பன் டிபேட் பண்ண வேண்டியதானே? முதலமைச்சர் போகணுன்ற அவசியம் இல்லையே. இந்த தேர்தல் போன வாட்டி யார் தேர்தல் குழுவில் இருந்தாங்க? அக்கா தான் இருந்தாங்க, பாலு இருந்தாங்க. யாரோ ஒருத்தர் கட்சி சார்பாக முதலமைச்சர் இப்படி சொல்கிறாரு, இது தவறு, 90% நாங்கள் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம், இதை நான் ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறேன். அன்புமணி எங்கே வர சொல்கிறாரோ அங்கே வந்து என் சார்பாக என் கட்சியில் இருப்பவர்கள் யாரோ ஒரு பேர், whoever it is, அது என்னோட பிரதிநிதியாக வந்து பேசுவார்னு ஏன் முதலமைச்சர் சொல்ல தைரியம் இல்லை, சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஒரு ஒயிட் பேப்பரே வெளில இழுத்துட்டாங்க. எது பண்ணீங்க எது பண்ணலன்ற டேட்டாவோட வச்சு செஞ்சுட்டார் அண்ணன். இதான் உண்மை. இது நம்ம சொல்லும் போது, நம்ம ஒரு சாதாரண ஆள் சொல்லும்போது பெருசாக எடுபடாது. ஆனால் அண்ணன் மாதிரி, அன்புமணி அண்ணன் மாதிரி சொல்லும்போது அது இன்னும் பேசு பொருளாக மாறப்பட்டது. ஆனால் அதை பற்றி இவங்க யாருமே பேசலை. ஏன் பேச மாட்டாங்க அப்படின்னா, இவங்க வெறும் எப்படியாவது மக்களை பொய் சொல்லி ஏமாற்றி வாக்குறுதியை வாங்கி சொல்லி கொடுத்து, ஒரு படத்தில் சொல்லுவான்ல, ஆசையை தூண்டினாதான் அவன் நம்ம வலையில் விழுவான்ட்டுன்னு. அந்த மாதிரி ஆசையை தூண்டி இல்லாத மக்களின் இடம் ஆசையை தூண்டி அவர்கள் வலையில விழ வைத்து அதன் மூலமாக வாக்கை வாங்கி பதவியோட மோகத்தில் இருக்கும் கட்சி தான் திமுக. சரியா? அதனால் இவங்க என்ன கொடுத்தாலும், இவங்க என்னதான் வில்லா வளைச்சாலும், அது இதுன்னு அப்படி இப்படி என்ன சொன்னாலும் மக்கள் இந்த வாட்டி ஏமாற மாட்டாங்க. மக்கள் தெளிவாக இருக்காங்க. இது எல்லாமே பொய் வாக்குறுதி. இவர்கள் கொடுப்பது வாக்குறுதி இல்லை, இவங்க கொடுப்பது எல்லாமே வந்து பொய் வாக்குறுதி எல்லாமே. இங்கே வந்து அப்படி கிடையாது. விஜயன்னா ரொம்ப தெளிவுபடுத்தியிருக்கார். நான் இந்த மாதிரி ஃபேண்டசியாக இருக்கிற வாக்குறுதிகள் கொடுக்க மாட்டேன். மனசாட்சி உள்ள மக்களாட்சி அமைக்க மக்களுக்கு செய்யக்கூடிய 100% செய்யக்கூடிய வாக்குறுதிகளை மட்டுமே கூறுவேன்றார். இப்போ ஒரு தலைவர் ஒருத்தர் கொடுத்துருக்கிறார், மாதம் 2000 ரூபாய் அனைத்து மகளிருக்கும் அப்படின்ட்டுன்னு. எனக்கு புரியவே இல்லை. 9.5 லட்சம் கோடி கடனை வச்சுக்கிட்டு மாதம் 2000 ரூபாய் நீங்கள் கொடுப்பேன்னு சொல்கிறீங்க. ஒரு தமிழ்நாட்டோட பட்ஜெட்டு 4 லட்சம் கோடி. 2000 ரூபா நீங்கள் கொடுத்தீங்கன்னா 2 கோடி × 2000 ரூபா போட்டிங்கன்னா 48,000 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு, கிட்டத்தட்ட 50,000 கோடி. அந்த பட்ஜெட்டில் 12% ஒரு பட்ஜெட்டில், தமிழ்நாட்டோட பட்ஜெட்டில் 12% நீங்கள் உரிமை தொகைன்னு கொடுக்குறேன்றீங்க. எப்படி செய்வீங்க? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட்டு, சரி 4 லட்சம் கோடி பட்ஜெட்டு, ஆனால் கடனே இல்லைனா கூட ஓகே. 10 லட்சம் கோடி கடன், 9 லட்சம் கோடி கடன் டைரக்ட், 3.5 லட்சம் கோடி கடன் துறை ரீதியாக இருக்குது. மொத்தம் 12 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கோம். இது எப்படி சாத்தியம்? அது இல்லாமல் அனைத்து மகளிருக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் பெண்களுக்கு மட்டுமில்ல, ஆண்களுக்கும் பஸ் இலவசம்ன்றீங்க. 58,000 கோடி ரூபாய் லாஸ்ட்டில் போயின்னு இருக்குது டிரான்ஸ்போர்ட்டேஷனு.
எப்படி நீங்கள் கொடுத்துட்டு எப்படி சமாளிப்பீங்க? அப்போ இது எல்லா தேர்தல் வாக்குறுதிகளும், இவர்கள் சொல்லுவ அனைத்து தேர்தல் வாக்குறுதிகளும் மக்களை ஏமாற்றும் பொய்யான வெத்து வேட்டு வாக்குறுதிகள். ஆனால் விஜயண்ணாவோட தேர்தல் வாக்குறுதி கண்டிப்பாக அப்படி இருக்காது. உண்மையாகவும் நேர்மையாகவும் மக்களுக்கு செய்யக்கூடிய சாதகமான விஷயங்களை கொண்டதாக தான் இருக்கும். இங்கிலீஷில் ஒரு வேர்டு இருக்குது, சூப்பர் ஃப்ராஜிலிட்டி கேஷிலோ டிலிஷியஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது என்னன்றது நீங்கள் போய் தேடி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். சூப்பர் ஃப்ராஜிலிக் கேலிஷோ டிலிஷியஸ் அப்படின்னு ஒரு வேர்டு அது என்னன்றது தேடி பாருங்கள். அப்படிப்பட்ட தேர்தல் வாக்குறுதியாக நிச்சயமாக இருக்கும். ஓகே, என்ன விஷயங்கள் ஏதாவது ஒரு சாம்பிளாக சொல்ல முடியுமா? இந்த ஒரு விஷயம் உண்மையிலே வந்து பெரிய ஒரு எல்லா மக்களுக்குமே ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு. இல்லை, சில விஷயங்கள் நான் எதுவும் பேச முடியாது, பேசக்கூடாது, அது வந்து தவறாக முடிஞ்சிடும். ஆனால் என்ன மாதிரியான தேர்தல் வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்றுவாங்கன்றதுக்கு 1-2 விஷயத்த சொல்லிட்டார் அண்ணன். அதில் முதல் விஷயம், எனக்கு பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீடு இருக்கணும்னு சொல்லிட்டார். ஸோ அப்போ கனவு வீடு திட்டங்கள் கொண்டு வராங்க. நிச்சயமாக ஏதாவது இருக்கணும். ஒரு குடும்பத்துக்கு ஒரு வீடு கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டாரு. காரு லட்சியம், ஆனால் பைக்காவது நிச்சயம் சொல்லியிருக்காரு. இருசக்கர வாகனம் நிச்சயம் சொல்லிட்டாரு. ரெண்டாவது, தமிழ்நாட்டு இந்த 60 வருஷத்தில் 51% தான் ஜிஆர் ரேஷியோ இருக்குது, அதாவது பட்டப்படிப்பு இருக்குது. ஒரு பெண்களும் முக்கியமாக ஒவ்வொருத்தரும், அதுலேயும் முக்கியமாக பெண்கள் குறைந்தது பட்டப்படிப்பாவது படிச்சிருக்கணுன்றார். அப்போது 5 வருஷத்தில் அவரோட டார்கெட் குறைஞ்சது 90% 100% வரைக்கும் படிப்பை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒன்று இருக்கார். பொருளாதாரமாக அவர் தெளிவுபடுத்துறாரு, நான் மீன் கொடுக்க மட்டும் இல்லை, மீன் பிடிக்கவும் கற்றுக் கொடுப்பேன்றாரு. உங்கள் பொருளாதாரமாக உங்களை வந்து நான் மேம்படுத்துவேன்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் கொடுக்க போகிற அந்த 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ அது சாத்தியமே இல்லை. இருந்தாலும் அந்த பொய் வாக்குறுதி, ஆனால் நான் ஒன்னாலே 2000 ரூபா சம்பாதிக்க முடிகிற அளவுக்கு உன் வாழ்வாதாரத்தையும் உன் பொருளாதாரத்தையும் மேம்படுத்துவேன்றார். அப்போது முதல் இதில் சொன்னார் இல்லையா, மாநாட்டில் விக்கிரவாண்டியில், வாழ வீடு, வயிற்றுக்கு சோறு, வருமானத்துக்கு ஏற்ற வேலை. ஸோ வாழ வீடுன்னா எல்லாருக்கும் ஒரு வீடு வரணுன்ற சொல்கிறாரு. வயிற்றுக்கு சோறுனா நிச்சயமாக அதுக்கு ஏதாவது ஒரு திட்டம் இருக்கும், எல்லாருக்கும் போய் சேரத்துக்கு பிளான் இருக்கும். வருமானத்துக்கு ஏற்ற வேலை சொல்லியிருக்காரு. வருமானத்துக்கு ஏற்ற வேலைனா உன் பொருளாதாரத்தை மேம்படுத்தும், அதுக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகளை உண்டாக்குன்னு சொல்கிறார். ஸோ அடிப்படையான இதை தாண்டி அவர் என்ன சொல்லியிருக்காரு, 100% பெண்கள் பாதுகாப்பு, அப்புறம் வந்து சிறப்பான கல்வி, அருமையான சுகாதாரம் மற்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் எதுலேயுமே அன்காம்ப்ரமைஸ்டாக இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இது எல்லாமே மக்களுக்கு தேவையான இந்த 60 வருடங்களாக இந்த திராவிட அரசியலால் செய்ய முடியாததை கண்டிப்பாக இதை செய்யலாம். செய்ய முடியாதுன்னு இல்லை, செய்யாததை தான் நான் சொல்கிறேன், செய்ய முடியாததை சொல்லலை, செய்யாததை கண்டிப்பாக செய்யக்கூடியவராக இருப்பார் ஒரு தலைவர். நிச்சயமாக 5 வருஷத்தில் அவர் இதெல்லாத்தையும் முடிப்பார். மக்கள் என்ன சொல்லணும்னா, இன்றைக்கி இவங்க பண்ணியிருக்காங்களே, இப்போது மிக சிறப்பான ஆட்சி, இப்படி ஒரு ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி எங்கேயுமே இல்லை, 2.0 வரணும் அப்படி இப்படின்றீங்க. அனைத்து பெண்களுக்கும் சொல்லிட்டு தகுதி வாய்ந்த பெண்களுக்குன்னு சொல்லி 1,35,00,000 மக்களுக்கு நீங்கள் 1000 ரூபா பணம் கொடுத்தீங்க. ஓகே, ஃபைன், கொடுத்தீங்க, கரெக்ட். இப்போ உண்மையிலே சூப்பர் ஆட்சி, ஜிடிபி 16% வந்துடுச்சு, ரெட்டை இதில் இருக்குது. இத்தனை இன்வெஸ்ட்மெண்ட், அதில் 15,000 கோடி, இதில் 8,000 கோடி, அதில் அங்கேருந்து 8,000 கோடி, இங்கேருந்து 4,000 கோடி, அங்கே ஒரு 15,000 கோடி அடிச்சு விட்டீங்கல்ல. அப்படிலாம் வந்து தமிழ்நாட்டோட பர் கேபிட்டா 3.8 லட்சம் ரூபான்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்குன்னா அப்போ 1,35,00,000 பேருக்கு நீங்கள் 1000 ரூபா கொடுத்தீங்க. ஏன் கொடுத்தீங்க? வருமான கோட்டு கீழே இருக்காங்கன்னு சில ஸ்லாப் வச்சு, சில க்ரைட்டீரியா வச்சு. அப்போ நல்ல ஆட்சியாக இருந்தால் அந்த 1,35,00,000 1 கோடிக்காவது போயிருக்கணும். கரெக்டாக 1 கோடியே எப்படி 70 லட்சத்துக்கு போகுது? 70-80 லட்சத்துக்கு இன்னும் 50 லட்சம் பேர் ஏறி இருக்கானே. அப்போது இந்த ஆட்சி நல்ல ஆட்சியா? நாம் ஒன்றும் சொல்லலை, உங்கள் டேட்டா வச்சு தான் நான் பேசுகிறேன். நீங்கள் கொடுத்த டேட்டாவில் இது இருக்கா இல்லையா, இதுக்கு பதில் சொல்லுங்கள். அடுத்த முறை திமுக ஆட்கள் நீங்கள் யாராவது பேட்டி எடுத்தீங்கன்னா, இப்படி தமிழ்நாடு நிகழ்ச்சியிலேருந்து காமேஷன் ஒருத்தர் கேட்டார், சார் தாவேக்கு ஆதரவாளர், சிறப்பான ஆட்சின்னு சொல்கிறீங்க, 1,35,00,000 பேருக்கு முதல்ல கொடுத்தீங்க, சிறப்பான ஆட்சியாக இருந்தால் அது இறங்கி 1 கோடிக்கு வந்துருக்கணும்ல, ஏன் 1,80,00,000 பேருக்கு போச்சு? இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேளுங்க, அவங்க பதில் சொல்லுவாங்க. அப்போது இவர்கள் எல்லோருமே மக்களை வெறும் வாக்கு இயந்திரங்களாக மட்டுமே பார்க்கிறார்கள். வாக்கு இயந்திரங்கள், ஓட்டிங் மிஷின். அவங்களுக்கு தேவை அவங்க கிட்ட இருந்து ஒரு ஓட்டு. இல்ல, அவங்க எல்லாம் வாஷிங் மிஷின் அப்படின்ட்டு, அது வேற கணக்கு, அது வேற மாதிரி. நான் மக்களை பத்தி பேசிட்டு இருக்கேன். நான் மக்களை அடிப்படை கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற, எப்படியாவது என் வாழ்க்கையில் முன்னேறிட மாட்டேனா, ஏதாவது இந்த கவர்மெண்ட் எனக்கு செஞ்சு வேலை கொடுத்துறாதா, என்னோட தங்கச்சியை படிக்க வச்சிருவேன், எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன், நான் ஒரு நல்ல வேலையில் இருப்பேன் அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு பையன் சுற்றிட்டு இருக்காங்களா எங்களை மாதிரி இளைஞர்கள், அந்த